ஹரி ஓம். அன்பர்களே, சிம்ம ராசிக்கு மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம். மாசி மாதம் 13 பிப்ரவரி 2025 இருந்து ஆரம்பிச்சு 14 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கு. இப்போ சிம்ம ராசியில என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில வரும். சரி, இப்போ உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல கேதுவும், கலத்திரஸ்தானத்துல சூரியன், புதன், சனியும், அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன், ராகுவும், ஜீவனஸ்தானத்துல குருவும், லாபஸ்தானத்துல செவ்வாயும் வராங்க. சந்திரன் 13 பிப்ரவரி 2025 உங்க ராசியிலே இருக்கிறாரு. அப்புறம் 2.25 நாட்களுக்கு ஒருக்க ராசியை கடந்து போயிட்டு இருப்பாரு. புதன் மட்டும் இந்த மாசம் பயிற்சி ஆறாரு. அவரு 28 பிப்ரவரி, 27 நைட்டுன்னு வச்சுக்கலாம், நம்ம 28 பிப்ரவரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆவார். சரி, இப்போ இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பலன் ரொம்ப விரிவா எடுக்கப்பட்டது. அதாவது உங்களுடைய ராசிநாதனுடைய வலிமை, மற்ற கிரகங்களுடைய வலிமை, கிரகத்தினுடைய பார்வை பலன், கிரகத்துடைய சேர்க்கை பலன், அப்புறம் அதோடைய பாவ தொடர்புகள், அப்புறம் கிரகத்துடைய ஆதிபத்தியம் வீடு, ராசியின் தன்மை, யோகாதிபதியுடைய நிலை, பாதகாதிபதியுடைய நிலை, வீடு கொடுத்தவனுடைய நிலை, சாரம் கொடுத்த கிரகத்தோடைய நிலை, அப்புறம் கிரகங்கள் பரிவர்த்தனை ஆறது, அப்புறம் நீச்ச பங்கமாகுதா, வர்க்கோத்தமமாகுதா, வக்ரமாகுதா, எந்த கிரகம் அனுகூலமா இருக்கும் பாவம், எந்த பாவம் பாதகமா இருக்கும், இந்த மாதிரி நம்ம விரிவா நம்ம பார்த்திருக்கோம். நான் ஒன்னொன்னு சொல்லணும்னா வீடியோவுடைய லென்த் அதிகமாகும்னால நான் பலனை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சிம்ம ராசிக்கு நான் இப்ப சொல்ல போற பலன் விரிவா எடுக்கப்பட்டதுனால ஓரளவு நல்ல துல்லியமாவே இருக்கும். சரி, இப்ப பலன் பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்காரு. அதனால இப்போ என்ன பலன்னா, எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும், லாபம் அதிகரிக்கும். இப்போ புதிய வேலை தேடியவருக்கு புதிய வேலை கிடைக்கும். உத்தியோக வேலையில் பணிபுரிபவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிம்மதி, மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கு மேன்மை, ஏற்றம் உண்டாகும். இளைய சகோதரர் மூலம் அனுகூலம் உண்டு, உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத பணம் கைக்கு வரும். இன்சூரன்ஸ் அமௌண்ட், பிஎஃப் அமௌண்ட், இந்த மாதிரி பணம்லாம் வரும். அப்புறம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், அதனால விட்டு கொடுத்து போகணும். அப்புறம் வாகனம் இயக்கும் போது கவனம் தேவை, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா போயிட்டு வாங்க. அப்புறம் பேச்சில் கவனம் தேவை, தேவையில்லாம பேச போய் பிரச்சனை வரும், அதனால பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில், தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, உடற்பயிற்சி செய்துட்டு வாங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு நன்மை உண்டாகும் இந்த மாதம். சரி, ஓகே. இப்ப என்னதுன்னா, பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் வழிபாடு சிறந்தது. அப்புறம் ராகு காலத்துல துர்க்கை அம்மன் கோயில போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் சிறப்பு. அப்புறம் காக்காக்கு உணவளிச்சுட்டு வாங்க. அப்புறம் முடிஞ்சா முதியோர் இல்லத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவித்தொகை கொடுத்துட்டு வாங்க. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1. உங்களுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் சந்திராஷ்டம நாள். அது எப்போம்னா 1 மார்ச்ல இருந்து 3 மார்ச் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் இருக்கு. ஏன்னா அந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிரகம் அஷ்டமஸ்தானத்துல வருது. சுக்கிரன், ராகு, அப்புறம் புதனும் இங்க இருந்து 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவாரு. சந்திரனும் வருவாரு. ஸோ 4 கிரகம்
8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க அந்த டைம்ல வந்து வாகனத்தை இயக்கும் போது வந்து கவனமா போயிட்டு வாங்க. சரி, ஓகே. இது வந்து என்னுடைய இது வந்து பொது பலன் தான். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்க சுய ஜாதகம் பார்க்கணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.